குட் ஆஃப்டர்நூன் மிஸ். ஏய் நந்தினி வாடி. என்னடி எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணீங்களா? சூப்பரா பண்ணிருக்கோம் மிஸ். ரொம்ப ஈஸியா இருந்தது. நீங்க சொன்ன கொஸ்டின் மட்டும் தான் மிஸ் வந்தது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையடி. சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் எழுதிட்டீங்களா? மிஸ் அதெல்லாம் கன்ஃபார்ம் சென்டம் வாங்கிடுவேன் மிஸ். ஓ அப்படியா? என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் என்னோட டீச்சர்ஸ், என்னோட அப்பா, என்னோட அம்மா. ஏய் நந்தினி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? மிஸ் நான் இப்பவே பிரஸ் மீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் மிஸ். அடி பாவி, போய் முதல்ல அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகுடி. டேய் மாப்பிள்ள, என்னடா எவ்வளவு வாட்டி கொஸ்டினை பார்த்தாலும் தெரியவே மாட்டேங்குது. என்ன மாப்ள ஆன்சரா? டேய் கொஸ்டினே தெரியலடாங்கற. மாப்ள கொஸ்டின் எவ்வளவுதான் ஈஸியா வந்தாலும் நம்மளுக்கு மட்டும் ஏன்டா அவ்வளவு கஷ்டமா தெரியுது? மாப்பிள்ள அதுக்கு ஆரம்பத்துல இருந்து நல்லா படிக்கணும். நம்ம 4 நாளைக்கு முன்னாடி தான் படிக்கவே ஆரம்பிக்கிறோம். மாப்ள மறுபடியும் இந்த கொரோனால வராதடா. எதுக்கு எக்ஸாம் எழுதாம பாஸ் போட்டு விட்டுறாங்கன்னா? ஆமா மாப்ள. புலம்பாதடா, நமக்கு ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வேணாம், பாஸ் மார்க்கே போதும்டா. தம்பி எக்ஸாம் எப்படி பாருங்க? நியூஸ் சேனல்ரா. அண்ணா நல்லா எழுதிருக்கோம்ல. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதிருக்கீங்களா? கொஸ்டினே எடுத்து ஆன்சரா எழுதி வச்சிருக்கோம். என்னடா நீ மைக்க தூக்கிட்டு வந்துட்ட?